இப்ப find the total surface area and lateral surface area. Lateral surface area ரெண்டு கண்டுபிடிக்க போறோம். total surface area, lateral surface area for given cuboid. cuboid எப்படி இருக்கும்? சரிங்களா? இப்ப இந்த லென்த் வந்து 20 மீட்டர் சென்டிமீட்டர், இந்த ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர், ஹைட் 8, breadth வந்து 15 சென்டிமீட்டர் breadth. சரிங்களா? இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வருதுன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த ஏரியா இது. சோ மொத்தம் எத்தனை சைடு இருக்கு? இங்க ஒரு சைடு இருக்கு, கீழே ஒரு சைடு, கீழே 1, மேல ஒரு சைடு 2, சுத்தி 4, கீழே 1 மேல 1 அப்புறம் சுத்தி 4. அப்ப பார்த்தோம்னா எல்லாத்துலயும் 2 செட் இருக்கு. இங்கிட்ட ஒரு ஏரியா, இங்கிட்ட ஒரு பேனல் ஏரியா 2 இருக்கு, மேல கீழே பேனல் ஏரியா இருக்கு, பின்னாடி முன்னாடி சோ பேனல் ஏரியா இருக்கு. சோ அப்ப மொத்தம் 6 ஃபேசஸ் இருக்கு. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6. சோ அத நம்ம சிம்பிளா ஃபார்முலா படி சொன்னோம்னா, இந்த இந்த ஏரியாவை இது H, இது L, அப்ப இது B, B into L, B into L 2 தடவை வருது. L into B இருக்கா இங்க, இந்த இந்த ஏரியா வருமா? L into B னா இந்த ஏரியா வருமா? மேலே அதே தானே. இப்ப L into B 2 times, மேலக்கு 1 கீழே 1. அடுத்தது B into H, இந்த ஏரியா வருமா? சைடு இந்த ஏரியா இங்கிட்டு இங்கிட்டு இருக்க ஏரியா வருமா? B into H 2 times, H into L. அடுத்தது எது? இங்க இந்த இந்த ஏரியா, இந்த முன்னாடி பின்னாடி H into L, இந்த L பின்னாடியும் இந்த முன்னாடி இருக்காது, H into L 2 times. இது எல்லாமே ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணும். இப்ப L னா B னா H னா தெரியும். L வந்து 20, B வந்து 15, H வந்து 8. எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நீங்க போடும்போது 2 into LB BH plus HL இதை நம்ம போட போறோம். 2 of LB எவ்வளோனா 20 into 15, BH breadth height எவ்வளோ 15 into 8, BL breadth length எவ்வளோ 8 into 20. சரியா இருக்கா? L வந்து 20, B வந்து 15, அடுத்தது H வந்து 8, H 8 அப்புறம் L வந்து 20. கிளியரா இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணோம்னா உனக்கு இத 20 15 டைம்ஸ் பண்ணோம்னா 300 வரும். 8 டைம்ஸ்னா 10 தடவைனா 80, அப்புறம் 5 டைம்ஸ் 40 120 வருது. 8 டைம்ஸ் வந்து 160 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 580 வருது. இது 2 வருது. 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க. சோ அப்ப என்ன பண்ணலாம்? 1060 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்றேன்னா, பிகாஸ் இட் இஸ் ஏரியா. சோ எவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஆக்சுவலா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னா, சுத்தி இருக்க வந்து மட்டும் தான், மேல கீழே ஏரியா கிடையாது. சுத்தி என்ன மட்டும் ஏரியா இருக்குன்னு பாத்திரலாமா? இப்ப இத சுத்தி என்ன ஏரியா இருக்கு, அது மட்டும் தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. மேல கிடையாது, கீழே கிடையாது. மேலையும் கீழையும், மேல ரூஃபும் கீழே கீழே தரையும் கிடையாது. அப்ப வந்து நம்மளை சுத்தி இருக்க வால்ஸ் 4 வால்ஸ் அது மட்டும்தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல்னா சைடு, லேட்டரல் டைமென்ஷன்னா சைடு டைமென்ஷன். அப்ப அதை நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம்னா ஈஸி. சின்ன ஃபார்முலா இங்க நமக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க.
இங்க 4 தானே. அப்ப அதை நம்ம ஃபார்முலாவை எனக்கு தெரியாது, மனப்பாடம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இதுல பி இன்டு ஹச் இருக்குல்ல, பி இன்டு ஹச், இது ரெண்டு சைடு இருக்கு. 2 இன்டு பி இன்டு ஹச், இது இங்க எல் இன்டு ஹச், எல் இன்டு ஹச், அங்க இங்க எல், இந்த எல் ஹச், இந்த ஏரியா இருக்குல்ல முன்னாடி பின்னாடி, அது ரெண்டு சைடு இருக்கு. எல் இன்டு ஹச், ஹச்ச வெளியே எடுத்துடலாமா, 2h வெளியே எடுத்துடலாம், மீதி உள்ள தான் இருக்கும் பி பிளஸ் எல் இருக்கும். ஸோ இதான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. 2h எவ்வளோ 8, பி எவ்வளோ 15, எல் என்ன 20, மல்டிப்ளை பண்ணோம்னா 16, இங்க வந்து 35 வருது. ஸோ நமக்கு என்ன வருது 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். அடுத்தது அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் த கியூபாய்டல் பாக்ஸ். கியூபாய்டல் பாக்ஸ், கியூபாய்டல் பாக்ஸ் எவ்வளவு இருக்கு? 6 மீட்டர், 400 சென்டிமீட்டர் and 1.5 மீட்டர். சரிங்களா? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர். அப்ப சென்டிமீட்டருக்கு மீட்டருக்கு எத்தனை? ஒன்ஸ் 10, இங்க 10 100, 10^2 ஃபேக்டர், அதாவது 100 டைம்ஸ் மீட்டர் அதிகம் சென்டிமீட்டர் காட்டிலும். அப்ப சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா ஸ்மால் யூனிட்டை பிக் யூனிட்டா மாத்தணும்னா டிவைட் பண்ணணும். 400 divided by 100, அப்ப 4 மீட்டர் வருது. சரிங்களா? அப்ப எனக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு எல் பி ஹச் ஓட வேல்யூ என்னன்னு. எல் ஓட வேல்யூ 6, பி ஓட வேல்யூ 4, ஹச் ஓட வேல்யூ 1.5, எல்லாமே மீட்டர்ல தான் இருக்குது. ஸோ எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு அப்படிங்கிறது ஈஸி தான். எப்படின்னா முன்னாடி சொல்ல மாதிரி 2 ஆஃப் எல்பி பிஹெச் ஹச்எல் உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா கிடையாது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ 2 ஆஃப் எல், எல் வந்து 6, பி வந்து 4, அடுத்து 4 இன்டு ஹச் வந்து 1.5 பிளஸ் ஹச் வந்து 1.5 இன்டு எல் வந்து 6, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்ப மல்டிப்ளை பண்ணலாமா? 2 of 6 4s are 24, 6 4s are 24. இப்ப 1.5 4 டைம்ஸ் எவ்வளவு வரும்னா 6 வரும், பிளஸ் 1.5 into 6, 0.5 டைம் வந்து 3 வரும், அப்ப 9 வரும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 30 39 வருது. 2 into 39 78, என்னது மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்ப பெயிண்டிங் பண்ணணும். ஒரு பெயிண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு சார்ஜ் எவ்வளவுன்னா 22 rupees அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் போது மொத்தமா எவ்வளவு ஏரியா இருக்கு? 78. 78 into 22 எவ்வளவு வருதுன்னா 78 into 22 மல்டிப்ளை பண்ணுங்க. 78 into 22 16 1 14 15 6 5 1 6 11 7 1, எவ்வளவு வருது? 1716 rupees. புரியுதா? இப்படிதான்
இந்த சம நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இதோட லெவல்ஸ் கொஞ்சம் கூட இருக்க சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் total surface area and lateral surface area of a cube side. Find the total surface area and lateral surface area of cube. இதோடது cube சொல்லிட்டாங்க. of cube side is 8 meter. இப்ப total surface area lateral surface area cube கேட்க நல்லா புரிஞ்சுங்க. cube தானே சொல்லியிருக்காங்க. நீங்க பாருங்க, கியூப்னால ஏ எல் வந்து எல்லும் ஏ தான், பி ஏ தான், ஹச் ஏ தான். ஏன்னா சைட்ஸ் ஈக்குவலா இருக்கனால எல் பி ஹச். புரியுதாப்பா? அப்ப இதுவும் ஏ, இங்கே ஏ, ஹைட்டு, இங்க பிரெத்து, இங்க லென்த் எல்லாமே ஏ. அதனால ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். மொத்தமா எத்தனை ஏரியா? 6 ஏரியா தானே. ஏ ஸ்கொயர்ல 6 இருக்கும். 6 டைம். அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப இது என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா 4a ஸ்கொயர்டு. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஸோ இப்படி அப்ப ஏங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. அப்ப 8 நீங்க இங்க போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடலாம். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 6 ஆஃப் 8 ஸ்கொயர். So 8 8s are 64. 6 into 64. 6 into 64, 384. அப்ப curved surface area, not curved surface area, lateral surface area. Lateral surface area equal to 4 times 8 square. 4 into 64 எவ்வளவு வருது அப்படின்னா 256. 256. அப்ப ஏரியாங்கனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஏன்னா மீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். யூனிட் போட மறந்துடாதீங்க. ரைட்? பிசிக்ஸ்ல யூனிட் முக்கியம், மேக்ஸ்ல யூனிட் கொடுத்துதான் யூனிட் முக்கியம். ஸ்கொயர் யூனிட் இதுக்கு பேர். சரிங்களா? இப்ப மீட்டர்னால மீட்டர் ஸ்கொயர்னு சொல்றோம், ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லிக்கலாம். ஓகே.